குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நான் உங்கள் மேக்ஸ் சார் பேசுகிறேன். போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.3 எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் find the least positive value of x such that அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா 71 congruent x mod 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனோட லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த லீஸ்ட் வேல்யூ 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அது. இப்போ கொடுத்துருக்க கொஷின் இதுதான், 71 congruent x modulo 8. இப்போ எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிருமா, 71 அதாவது என்னென்னா நமக்கு 71 மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்தால் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 8n ஃபார் சம் இன்டீஜர் n. இப்போ கவனி, இப்போ எக்ஸுக்கு 7 அப்படின்னு கொடுக்குறோம். ஏன்னா எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தோம்னா 70 8ஆல் 8ஓட மல்டிபிள் கிடையாது. 2 கொடுத்தோம்னா 69 தான், அதுவும் மல்டிபிள் கிடையாது. 3 கொடுத்தா என்ன வந்துடும், 68 என்ன வரும், அதுவும் மல்டிபிள் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக எப்போ இப்போ 7 கொடுக்குறப்ப 71லேருந்து 7 போயிட்டால் என்ன வந்துடும், நமக்கு 64ன்னு வந்து. அப்போ 64 8ஆல் டிவைட் ஆகுமா, அதனால் இப்போ therefore 71 congruents எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 7 modulo 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 7 அப்படின்னு சொல்லிடலாம். சொன்னது புரியுதா இல்லையா? அதாவது இந்த எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுக்குறோம். அந்த கொடுக்குறப்ப எந்த வேல்யூ 8ஓட மல்டிபிள்ஸாக வருதோ, எந்த வேல்யூ 8ஓட மல்டிபிள்ஸாக வருதோ, அதாவது 8, 16, 24 அந்த மாதிரி 8ஓட மல்டிபிள்ஸாக வருதோ, அதுதான் அதனோட லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்தோம்னா அதுலேயே செகண்ட் ஒன் 78 + x congruents 3 modulo 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 78 + x congruents 3 modulo 5. இப்போ 78 + x +3 எந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும், -3 = 5n ஃபார் சம் இன்டீஜர். இப்போ 75 + x 5n அப்படின்னு வந்துடும். இப்போ இதுக்கு அதே தான். இப்போ 75 + x = மல்டிபிள் ஆஃப் 5. இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடையாது, இப்போ எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தா 76 தான், அதுவும் மல்டிபிள் கிடையாது. 2ன்னு கொடுத்தா 77 வரும், அதுவும் மல்டிபிள் கிடையாது. 3 கொடுத்தா 78, 4 கொடுத்தா 79, 5 கொடுத்தா என்ன வந்துடும், 18 வந்துடும். இப்போ 80ங்கிறது 5ஓட மல்டிபிள். அப்போ இதனோட லீஸ்ட் வேல்யூ என்னென்னு சொல்லிடலாம், 5 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா தேர்டு கொஷின், அதுலேயே 89 congruents x + 3 modulo 4 அப்படின்னு இருக்குது. இப்போ 89 congruents x + 3 modulo 4, 89 + x + 3 இந்த பக்கம் வந்தால் -x + 3 = மாடுலஸ் 4 இருக்குனால 4n ஃபார் சம் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிடலாம். 89 - into xனா -x, - 3னா -3 = 4n. இப்போ 89ல் 3 போயிட்டா 86 - x = 4n. இப்போ 86 - x ஈஸியாக மல்டிபிள் ஆஃப் 4னா, அப்போ எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தா 85, அது 4ஓட மல்டிபிள் கிடையாது. 2ன்னு கொடுத்தோம்னா 84ங்கிறது 4ஓட மல்டிபிளாக இல்லையா, அதுதான் x = 2 we get x 84ங்கிறது 4ஓட மல்டிபிள். அதனால் இதனோட லீஸ்ட் வேல்யூ என்னென்னு சொல்லிடலாம், 2 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஃபோர்த்து கொஷின், இதுலேயே 96 congruents x / 7 mod 5 அப்படின்னு கொடுத்துருங்க. 96 congruents x / 7 mod 5 அப்படின்னா 96 + x / 7 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிரும் = 5n ஃபார் சம் இன்டீஜர். இப்போ 96 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 672 - x / 7 = 5n. இப்போ 672 - x = இந்த 7 இந்த மல்டிப்ளை வந்துடும், 35n அப்படின்னு வந்துடும். இப்போ 67 - x = 35ஓட மல்டிப்ளாக இருக்கும்னா, இப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுக்குறோம். 7 அப்படின்னு கொடுக்குறப்ப 665ன்னு வருது. இது 35ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு 35ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதனால் இதனோட லீஸ்ட் வேல்யூ என்னென்னு சொல்லிடலாம், 7 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஷின், அதாவது 5x congruents 4 modulo 6. அப்போ 5x congruents 4 modulo 6 அப்படின்னா 5x + 4 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும், -4 ஆயிரும் = 6n ஃபார் சம் இன்டீஜர். இப்போ எக்ஸுக்கு 1ன்னு கொடுக்குறோம்.
அப்போ 5 மைனஸ் 4 அப்போ 1 தான் கிடைக்கும். எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்குறப்ப 10 மைனஸ் 4 என்ன வந்துடும் 6ங்கிறது 6ஓட மல்டிப்ளா இல்லையா? அப்போ இதனோட லீஸ்ட் வேல்யூ வந்து என்னென்னு சொல்லிடலாம் 2 அப்படின்னு சொல்லி. அதனோட லீஸ்ட் வேல்யூ வந்து 2. அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தால் ஆட் பண்ணி பார்க்கணும், மைனஸாக இருந்தால் மைனஸ் பண்ணி பார்க்கணும். இப்படி மைனஸ் பண்ணுறப்ப வந்து நமக்கு என்ன மைனஸ் பண்ணுறப்ப வந்து கிடைச்சிதுன்னா, அதாவது அந்த என்ன நம்பர் கொடுத்துரும் அதனோட மல்டிபிள் கிடைச்சிதுன்னா அதை வந்து என்னென்னு சொல்லிடுவோம், அதான் வந்து அந்த லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்தோம்னா அதிலே வந்து அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஏ காங்க்ருவன்ட் டு 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து எக்ஸு காங்க்ருவன்ட் 13 அது மாடுலோ 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவனிங்க, இதை வந்து என்ன இப்போ இந்த அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தென் 7x minus 3 is congruent to which the number மாடுலோ 17. இப்போ 7x மைனஸ் 3 வந்து மாடுலோ 17 பண்ணலாம், அது என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது இது எக்ஸ் காங்க்ருவன்ட் 13 மாடுலோ 17. செகண்ட் கொடுத்துருக்குது 7x மைனஸ் 3 காங்க்ருவன்ட் பி மாடுலோ 17. இப்போ 7x மைனஸ் 3 காங்க்ருவன்ட் பி மாடுலோ 17. இப்போ 1 பாருங்கள், எக்ஸ் காங்க்ருவன்ட் 13 மாடுலோ 17 இருக்கா. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 13 இந்த பக்கம் வந்தால் ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிறோம். இப்போ ப்ளஸ் 13 இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆயிரும். 17n ஃபார் சம் இன்டீஜர் n. இப்போ எக்ஸ் மைனஸ் 13 இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 17. இப்போ எக்ஸுக்கு வந்து என்ன கொடுக்குறோம்னா 1ன்னு கொடுத்தோம்னா மைனஸில் தான் கிடைக்கும். இப்போ 13 கொடுக்குறப்ப தான் 30லேருந்து 13 போயிட்டால் என்ன வந்து நமக்கு 17 வரும். அப்போ இதனோட லீஸ்ட் வேல்யூவே என்னென்னு தான் சொல்லுவோம், எக்ஸோட வேல்யூ வந்து 30 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இங்கேயும் இதே தான். அப்போ 30 காங்க்ருவன்ட் 13 மாடுலோ 17 இதுதான் வந்து 1. இப்போ 7x மைனஸ் 3 காங்க்ருவன்ட் பி மாடுலோ 7னா 7 எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருப்பேன். 30 மைனஸ் 3 பி மாடுலோ 17னா 7 × 30னா என்ன வந்துடும் 210. 210லேருந்து 3 போயிட்டா 207 பி மாடுலோ 17. இப்போ 207 மைனஸ் பி ப்ளஸ் பி இந்த பக்கம் வந்தால் மைனஸ் பி 17n ஃபார் சம் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ எண்ணுக்கு 3ன்னு கொடுக்குறோம், என் வந்து 3, அதாவது பி வந்து n கிடையாது, பி வந்து 3ன்னு கொடுக்குறோம். இப்போ 3ன்னு கொடுக்குறப்ப 204 வந்து என்னன்னு சொல்லிடலாம் 17ஆல் 17ஓட மல்டிபிள் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் பியோட வேல்யூ வந்து என்னென்னு சொல்லிடலாம் 3 அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ பியோட வேல்யூ வந்து என்னென்னு சொல்லிடலாம் 3 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா தேர்டு கொஷின் பாருங்கள், சால்வு 5x காங்க்ருவன்ஸ் 4 மாடுலோ 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 5x காங்க்ருவன்ஸ் 4 மாடுலோ 6. இப்போ 5x ப்ளஸ் 4 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும் மைனஸ் 4 ஆயிரும், ஈக்குவல் டு 6n ஃபார் சம் இன்டீஜர் n. இப்போ 5x ஈக்குவல் டு இப்போ மைனஸ் 4ன்னு இருக்கா, அது மீண்டும் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும் ப்ளஸ் 4 ஆயிரும். இப்போ 6n ப்ளஸ் 4. அப்போ எக்ஸ் வேணும்னா என்னம்னா 6n ப்ளஸ் 4 டிவைட் பை 5. என்னுக்கு இப்போ 1ன்னு கொடுத்தோம்னா இப்போ 10/5னா இப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடச்சிரும். அடுத்தது எண்ணுக்கு 6ன்னு கொடுத்தோம்னா 14 வரும், அது வந்துட்டு 8n கிடச்சிரும். 11ன்னு கொடுத்தோம்னா 17 வரும், இப்போ 14 கிடச்சிரும். அதனால தான் இப்போ இந்த இங்கே எண்ணுக்கு பதிலாக இதில் சப்ஸ்டியூட் பண்ண எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது, அதை தான் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். ஃபோர்த்து கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, சால்வ் 3x மைனஸ் 2 காங்க்ருவன்ட் 0 மாடு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3x மைனஸ் 2 காங்க்ருவன்ட் 0 மாடு லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கவனிங்க, 3x மைனஸ் 2 ஏன்னா அந்த 0 வந்து போகும்போது 0 தான், அதனால் ஈக்குவல் டு லெவல் n ஃபார் சம் இன்டீஜர் n. 3x மைனஸ் 2 இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் லெவல் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ அதனால் வந்து இப்போ 3x ஈக்குவல் டு ப்ளஸ் 2 இந்த மைனஸ் 2 இந்த வந்து ப்ளஸ் 2 ஆயிரும். அப்போ எக்ஸ் வேணும்னா என்னென்ன எடுத்துக்கலாம், லெவல் n ப்ளஸ் 2 டிவைட் பை 3 இந்த பக்கம் வந்துடும். வேறு எண்ணுக்கு இப்போ 2ன்னு கொடுக்குறோம், 2ன்னு கொடுத்தா 24.
எண்ணுக்கு அதான் எண்ணுக்கு 2 5 8ன்னு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ 2ன்னு கொடுக்குறப்ப 11 × 2 24 to 24 22 + 2னா 24/3 18 வந்துடும். இப்போ 55 + 57/3ன்னா 19 வந்துடும். 90/3ன்னா 13 வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி போகும்? 8 19 30 அப்படின்னு போகும். 8 19 30 இந்த மாதிரியெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்து நமக்கு இந்த ஓகே. இன்றைக்கி என்ன ஹோம் ஒர்க் அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் உள்ள ஃபஸ்ட்டு 4 சமயம் எக்ஸசைஸ் 2.3 உள்ள கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிவிட்டு பார்க்காம போட்டு காட்டணும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கு. புரியுதா இல்லையா? இதான் வந்து உங்களுக்கு ஒர்க்கு. அப்புறம் நாளைக்கு வந்து மீதி கொஷின் இருக்கும். 5 6 7 அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 5 6 7 இந்த சம்ஸ் வந்து நாளைக்கு போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ.